உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் 2024 வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான். முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும், புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும், மகர மனையில 3 கிரகங்கள் இணைவு, அதாவது செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் பகவான், கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும், மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன், மனோகாரகனான் சந்திரன் மீனமனையில் அமர்ந்திருக்க போறாங்க. இந்த மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல அதே இந்த மாதத்தில், அதாவது மாசி 24ஆம் தேதி அன்று, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சரி, அதே போல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அப்போ பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறதா, குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும், சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா, இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தின் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறார். அப்போ கடக ராசி, கடக லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். அதாவது ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய, 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது 1.5 வருடங்களுக்கு பிறகு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தனது 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும். அதுவும் 9க்குரிய பாக்கியத்தை தரக்கூடிய குருவும் 10ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ குரு 10ல் இருக்கும்போது ஒரு மாற்றத்தை தரும் அல்லவா. அப்போ உங்களுக்கு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கடந்த சில மாதங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வேலை போய்விட்டது அல்லது வேலை இழந்து விட்டது, ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன், தன்னுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லை என்று இருக்கின்ற கடகராசி என்பர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தவாறு ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. என 10ஆம் அதிபதி உச்சம்பலம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தால. சரி, அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு என்னுடைய மேலதிகாரிகள் என்னை புரிந்து கொள்ளல, ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்னா இப்போ மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளுவார்கள். உங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். அப்போ அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா என்ன ஆகும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உருவாக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் அந்த
செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும். அப்போ கோபம், ஆக்ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ சனியும் சூரியனும் இணைவு பெற்று 8ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அஷ்டம சனி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷரை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அது சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அந்த சூரியன் என்பது உங்களுக்கு தனாதிபதியாக வருகின்ற காரணத்தால், அந்த சூரியன் என்பது அதிகாரம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறதுனால, அப்போ அதிகாரத்தை காமிக்க கூடாது, மற்றவர்கள் மீது திணிக்க கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவசரப்பட்டு, ஆக்ரோஷப்பட்டு, கோபப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக் கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அஷ்டம சனியாக இருக்கிறதுனால திடீரென்று ஏதாவது ஒரு வேகம் படுத்திவிடும். அப்போது ஒரு ஈகோ அப்படிங்கிற சென்ஸை கொடுத்துட்டு திடீரென்று விட்டு வைக்கக்கூடிய தன்மையும் உருவாக்கிறோம். ஸோ அப்போது இந்த இடத்துல அப்படியும் மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கார் அல்லவா, 10இல் குரு வந்தாலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும். அது எந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைவு பெற்று உங்க 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 10, 11க்குரியவன் இணைவு பெற்றிருக்கிறதுனால லாபத்தை காணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற லாபம் என்பது நிச்சயமாக உண்டு. ஏன்னா அந்த செவ்வாயும் சுக்கிரனும் உங்க ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றதுனாலும், அந்த ராசிநாதனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய அந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். பெரியவர்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறார் பார்த்தீங்களா, அந்த செவ்வாய் பார்க்குறார், யோகாதிபதி உங்களுக்கு செவ்வாய் பார்க்குறார். 11ஆம் இடமான அந்த சுக்கிரனும் பார்க்குது. கூட யார் இருக்கார்? புதன் இருக்கார். அப்போ புத்திசாலித்தனம் மிக்க அந்த குரு பகவான் அங்கே இணைவு பெற்று இருக்கிறதுனால, அந்த புதனும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதை இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் நமக்கு நன்று என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தி உங்கள் மனதுக்குள்ளே ஏற்படுத்தும். அதன் பிறகு அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு. அப்போ உங்களுக்கு தனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் குடும்பத்துக்கு வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத அமைப்பு. ஆனாலும் அந்த சனியினுடைய பார்வை அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. அதே சமயம் அந்த தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வையும் அங்கே தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் தனம் எங்கேயோ கொடுத்து வச்சிருந்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தது, அதாவது அது வராமல் இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தேன்னா இப்போ இந்த மாதம் உங்களுக்கு தனம் என்பது உங்களுக்கு வந்து சேரும். அதாவது ரொம்ப நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். முன்பின் தெரியாதவர்களுடன் பணத்தை கொடுப்பது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற, அதை செய்கிற, இதை செய்கிற, கூட்டு தொழில் செய்கிற அப்படின்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக, அதாவது கையாளுகின்ற விதம் கவனம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு தொல்லை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம். அப்போது இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா,
மனதளவில் ஏதாவது ஒரு வகையில் திருப்தியற்ற தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கும். ஒன்று தொழிலாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு குழப்பம் என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி நீங்கள் போகணுங்கிறதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கேது 3ஆம் இடத்தில் இருப்பது, உபஜயஸ்தானத்தில் இருப்பது நன்று. அது புதன் வீட்டில் இருப்பது ஞானோதயத்தை கொடுக்கும். உங்கள் உள் மனசு என்ன சொல்கிறதோ அதன் பிறகு செய்வது தான் உங்களுக்கு சிறப்புங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயினுடைய உடல்நலம், தாயை கொஞ்சம் கேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அது நீங்கள் ஈடுபடணும். அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. அதாவது ஒரு பாகப்பிரிவினை இருக்கிறது, ஒரு சொத்து பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் நீங்கள் செல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் சூரியன் 8ல் இருக்கிறதுனால அந்த தந்தை வழி உறவு சார்ந்த விஷயம் அல்லது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இந்த மாதம் இருப்பது நல்லது. என சனியும் சூரியனும் இணைவு பெற்று இருக்கிறதுனால அந்த தந்தை சார்ந்த விஷயம், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் அல்லது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா குரு பகவான் பார்க்குது. அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. வெளிநாடு, வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது நான் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு தான் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அங்கே சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதி, மார்ச் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு போய் பயணமாகிறார். அப்போ அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ல் போய் மறையுது. அப்போ 4ஆம் இடம் என்பது சுகத்தை. அப்போ உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம். கொஞ்சம் உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்கும். ஹீட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள். சனிங்கிறது உடலின் இயக்கத்துக்கு காரகன் அல்லவா? அதே மாதிரி சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள். சுக்கிரன் போய் 8ல் மறையுது. சுக்கிரன் 8ல் மறையும் போது கலத்திரம் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் எதிர்பாலினத்தினர் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் 4க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும் போது, அதாவது குறிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுவது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஆனாலும் இந்த கடகராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை, சனி புத்தி நடக்கிறதோ, அல்லது குரு திசை, குரு புத்தி நடக்கிறதோ, அல்லது புதன் திசை நடக்கிறதோ, ஸோ இவர்கள் எல்லாமே, அல்லது ராகு திசையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட, ராகு திசை, ராகு புத்தி அல்லது ராகு கேது புத்தி, ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கனகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதிலிருந்து வந்த குறைகள் அல்லது வேலையில் வந்த இடைபாடுகள் அத்தனையும் விலகுங்கிறதுலையும் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை, அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். ஒரு சரியாக செட் ஆகலை, அதுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி, அதாவது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளினுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துட்டுருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது ஒரு
துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024 நான் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கு, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ தான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும், நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.